யாரு? வாடா. என்ன கொல்ல வேணா, நில்லுடா. வேணா. ஐயோ என்ன விட்டுரு. ஐயோ ஐயோ உனக்கு என்ன வேணுமோ செய்யறேன். என்னை காப்பாத்தி என் பேச்சை கேடு. ஐயோ உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறேன். என்ன நம்பு. நடுவுல தகராறு வேணாம். மற்றதெல்லாம் பாட்டி ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம். ஐயோ என்ன விட்டுரு. என்ன காப்பாத்து. என்ன விட்டு என்ன விட்டு. ராஜா என்ற ரவுடி தீவிரவாதியாக மாறி அரசியல் தலைவர் சிங்காரவேலரை வெட்டி கொலை செய்து மக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்கி விட்டார். போலீசார் அவனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவனை கண்ட இடத்தில் சுட்டு கொல்லும்படி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. சார், நான் ஐஜி பேசுறேன். சிங்காரவேலர் போஸ்ட்மார்ட்டம் நாளை காலையில தான் நடக்க போகுது. அதனால சாயந்தரம் அவர் இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். சிங்காரவேலர் சாவனால என் பார்ட்டி மேல அனுதாபம் ஏற்படும். இப்ப சுஜாதாவை கொலை பண்ணிட்டு அதையும் ராஜா தான் செஞ்சான்னு நம்ப வச்சா என் மேல கூட அனுதாபம் பெருகும். என் மனைவி பிரேதத்தை ஊர்வலம் விட்டு அனுதாபத்தை தேடிக்கிறேன். ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன தாயாக போறேன்னாங்க? இந்த பரந்த உலகத்துல பிள்ளைக்கு தந்தை யாரும் தெரியலனாலும் தாயை மட்டும் தெரியும். அதனால எல்லாரும் தாய் பாசங்கிறாங்களே தவிர தந்தை பாசம்னு சொல்றது இல்ல. இந்தா இத போட்டுக்க. என்ன இது? ஜனப்பெருக்கத்தை தடுத்து தேசத்தை காப்பாத்துற காவலன் அபார்ஷன் மாத்திரை. எதுக்காக இது? உன் பிள்ளை எனக்கு தேவையில்ல. இந்த மாத்திரையை போட்டுக்க. 10 மாசத்து சும்மா 10 நிமிஷத்துல இறங்கிடும். வேண்டாம், இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். கொண்டாட்ட மனுஷங்களுக்கு மதிப்பு தெரியாம போகலாம், ஆனா மனித உயிர் ரொம்ப மதிப்புள்ளது. அத கருவிலேயே அழிச்சுக்கிற உரிமை நமக்கு இல்ல. எந்த தாயும் தாங்க மாட்டேன் இந்த கொடுமை. ஓகே, உன் தாய்மை நீ அழிச்சுக்கலங்கும் போது உன் அன்பு நீ அழிச்சுக்குவிய? என்ன? உனக்கும் எனக்கும் தகராறுன்னு, உன்னை நான் ரொம்ப வேதனைப்படுத்துறேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால எனக்கு தேர்தல்ல அதிக நஷ்டம். லேடிஸுங்க ஓட்டு செதறாபத்தும் இருக்கு. சோ நாம அந்யோன்யமான ஜோடின்னு எல்லாரும் நம்பணும். புலி ஆடு அந்யோன்யமான ஜோடின்னு யார் சொல்லுவாங்க? அத நம்ப வைக்கணும். இல்லாட்டி போனா உன் குழந்தைய நீயே அழிச்சிக்கணும். நானே ஒப்புக்கொள்ளாதத ஜனங்க எப்படி ஒப்புக்கொள்வாங்க? எப்படி ஒப்புக்கொள்ள வைக்கிறது? எல்லாரையும் ஒப்புக்கொள்ள வைக்கிற அந்த கடவுளை நம்பு. பாரு, நம்ம திருநீர் மலை மேல நடக்கிற விழான்னா எல்லாருக்கும் எவ்வளவோ நம்பிக்கை. சோ நாளைக்கு நீ என் பேர்ல என் மனைவியா நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக திருவிழாவை நடத்து. அதனால என் மேல ஏற்பட்ட களங்கம் அழிஞ்சிடும். நாம 2 பேரும் எவ்வளவு ஒற்றுமைன்னு எல்லாரும் நம்புவாங்க. வாயுள்ள மனுஷங்களை நம்ப வைக்கிறதுக்காக வாயில்லாத கடவுள்கிட்ட நடிக்கிறது எல்லாருக்கும் ஈஸி. நாளைக்கு காலையில விழா நடக்காட்டி போனா அப்புறம் சாயங்காலத்துக்கெல்லாம் உன் வயிற்றுல வளர்ற பச்சை சிசு பாப்பா கண் திறக்காதையே கண்ணை மூடிடும். தாய் பாலிசி பத்தி நீ யோசிச்சாலும் தந்தை பாலிசி பத்தி நான் யோசிக்கிறதுக்கு இல்ல. ஒரு பொண்ணுக்கு நடக்க போற கொடுமை என்ன துணிஞ்சு உங்ககிட்ட வர வச்சது. சுஜாதா அவனை மோசம் பண்ணல, ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணி அவளை கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ள வச்சாங்க. உன்னை நாசமாக்குறதா மிரட்டி அவளை விட்டு உங்ககிட்ட பேச வச்சாங்க. அவன் பலவந்தமா அவளை தாயாக்கிட்டான். அவன் பதவிக்காக அவளை விலையாக்க போனான். தான் வயத்துல உள்ள பச்சை சிசுவுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த சக்தியற்றவளை விழா வச்சு வெட்ட போறாங்க.
சொல்லாம நீயே என்னை விட்டு பிரிஞ்ச. எதையும் சாதிக்கிற என் கையால உன்னை காப்பாற்ற முடியாதவனா ஏன் செஞ்ச? உன் வார்த்தையை காப்பாத்துறதுக்கு என்ன எதுக்கு தோத்து போகும்படியா செஞ்ச? சொல்லு. இதை கட்டினது அஹிம்சைய வாழ வைக்கிறதுக்காக இல்ல, அநியாயத்தை அழிக்கிறதுக்காக. நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி ராஜா. நீ செய்யறது என் சதைக்கு நீதான் கொள்ளி வைக்கணும். சுஜாதா! செக்யூரிட்டி ப்ராப்ளம், சீக்கிரம் காரியம் ஆகட்டும். சிங்காரவேலரோட பாடி போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து வரத்துக்கு ரொம்ப டைம் பிடிக்கும். அது வந்ததை எங்க முறைப்படி நாங்க கவனிக்கிறோம். இப்ப நீங்க நடத்துங்க. ஒரு அழகான குடும்ப தலைவியை பலி வாங்குற அந்த கொடியவரை இந்த நாட்டுல நடமாட விட மாட்டேன். தாயாக வேண்டிய ஒரு கர்ப்பிணிய பிரேதமா ஆக்குன அந்த மிருகத்தை சுட்டு சாம்பல் ஆக்குறேன். இது உன் சிதைக்கு முன்னால நான் எடுத்துக்கிற சபலம். கோவிந்த்! ராஜா, என் சிதைக்கு நீதான் கொள்ளி வைக்கணும். ஒரு கொடியவன் கையாலவோ அந்திம சடங்கு நடக்க கூடாது. அது நடக்காம காப்பாத்துட்டேன்.